ஹே டாட், ஃபைனான்ஸ் பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியல. எல்லாரும் இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா எனக்கு? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ இவ்வளோ சின்ன வயசுல ஃபினான்ஸ் பத்தி கேட்கறது ரொம்ப நல்ல விஷயம். அவ்வளோ கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல. யார் வேணாலும் கத்துக்கலாம். ரிலேட்டிவ்லி ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஸ்கூல் படிச்சதுலேருந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒரு பேசிக் 7 கிரிட்டிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றேன். அதை நான் உனக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். உன்னை பொறுத்த வரைக்கும் நீ வெல்த்தி ஆகணும்னா என்ன பண்ணணும்? எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? வெல்த்தி ஆக வேணும்னா உனக்கு நிறைய காசு வேணும். அது இல்லாம ரிச் ஆக முடியாது. அதுதான் எல்லாரும் பண்ற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். எல்லாருமே நினைக்கிறாங்க நான் காசு இல்லைன்னா எப்படி ரிச் ஆகுறது அப்படின்னு. அந்த மைண்ட் செட்டை நம்ம பிரேக் பண்ணணும். அதனால தான் ஸ்டெப் 1 மைண்ட் செட். ஃபர்ஸ்ட் யார் வேணாலும் ரிச் ஆகலாம். அதுக்கு ஒரு கொஞ்சம் டிசிப்ளின், கொஞ்சம் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உள்ள ஸ்டெப்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம மைண்ட் செட்டில் ரிச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ரிச் ஆக முடியும்னு நீ பிலீவ் பண்ணணும். நீ பிலீவே பண்ணலைன்னா ரிச் ஆக முடியாதுன்னு நினச்சின்னா ரிச் கண்டிப்பாக ஆகவே முடியாது. நீ ஒன்ஸ் பிலீவ் பண்ணனா தான் உன்னோட ஆக்ஷன்ஸ் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா யூ ஆர் ஆல் பாட் இன் அண்ட் தென் யூ ஆர் ஃபாலோவிங் தி ஸ்டெப்ஸ். ஸோ அடுத்தது ஸ்டெப் நம்பர் 1ல பட்ஜெட்டிங். உனக்கு பட்ஜெட்டிங்னா என்னன்னு தெரியுமா? கொஞ்சம். பட்ஜெட்டிங்னா உன்னோட எக்ஸ்பென்சஸ் சேவிங்ஸ் ட்ராக் பண்ணுறது இல்ல. ஆமாம். நீ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீ வேலைக்கு போயிட்டேன்னா உனக்கு எங்கே செலவாகுது, எவ்வளோ சேவ் பண்ணுறேனே தெரியலன்னு வச்சுக்கோ. ஸோ யூ ஒன்ட் நோ வாட் இஸ் ரியாலிட்டி. நீ பட்ஜெட்டிங் பண்ணாதான் உனக்கு எங்கே அன்வான்டாக எக்ஸ்பென்சஸ் போகுது, எங்கே நீ ஓவராக ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு உனக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஹேவ் அ ரியாலிட்டி ஆஃப் வேர் யூ ஆர். அதுக்கு ஒரு 2 to 3 months ஆஃப் பட்ஜெட்டிங்கை நீ ட்ராக் பண்ணணும். ஸோ அப்போ உனக்கு எக்ஸாக்ட்லி உன்னோட பிஹேவியர் என்ன எப்படி இருக்குன்னு புரியும். இந்த பட்ஜெட்டிங்கில் ஒரு சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? உன்னோட இன்கம்ல நிறைய காசு உனக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு போகும். எவ்வளோ லெஃப்ட் ஓவர் இருக்கோ, அது கொஞ்சம் காசு இருக்கோ, அதுதான் உன்னோட சேவிங்ஸ். அதான் உனக்கு ஒரு சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ரொம்ப 2 பேசிக் ஸ்டெப்ஸ். ஒன்று நீ இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை உன்னோட எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணணும். அப்போ தான் உன்னோட சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு ஒரு யூஸ்வலாக ஒரு சிம்பிள் ரூல் ஆஃப் தம் இருக்கு. அதுதான் 60-20-20. What does that mean? அதாவது இப்போ உன்னோட இன்கம்ல உன்னோட எசென்ஷியல் எக்ஸ்பென்சஸ் 60% தான் இருக்கும். எசென்ஷியல் எக்ஸ்பென்சஸ்னா உன்னோட ரெண்ட், மார்கேஜ், எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் பில், இதெல்லாம் இட் ஷுடன்ட் எக்ஸீட் தி 60% ஆஃப் யுவர் சேலரி. அடுத்தது நைஸ் டு ஹேவ். அதாவது 60% எசென்ஷியல் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் 20% நைஸ் டு ஹேவ் எக்ஸ்பென்சஸ். நைஸ் டு ஹேவ் எக்ஸ்பென்சஸ்னா யூ நீட் டு ஹேவ் சம் ஃபன் இன் லைஃப், ரைட்? ஸோ நீ உன் ஃப்ரெண்டோட வெளில போவ, இல்லை வெக்கேஷன் போவ, இது ரெஸ்டாரண்ட்டில் ஈட் அவுட் பண்ண போவ. ஸோ அதுக்கெல்லாம் இட் ஷுட் எக்ஸீட் 20% ஆஃப் யுவர் இன்கம். அதுக்குள்ளே பார்த்துக்கணும். மீதி 20% தான் சேவிங்ஸ். ஆரம்பத்தில் கொஞ்சம் பணம் சேர்க்குற வரைக்கும் நைஸ் டு ஹேவ் எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சேவ் பண்ண பார்க்கணும். 60-40 இருந்தால் பெட்டர். பட் அட்லீஸ்ட் ஜென்ரல் ரூல் ஆஃப் தம் இஸ் 60-20-20. இதுக்கு ஒரு அனாலஜி சொல்லணும்னா, நீ ரிச் ஆகிறதுக்கு ஒரு பெரிய பக்கெட்ல நீ நிறைய தண்ணி ஊத்துறது தான் ரிச் ஆகுது. இந்த ஸ்டெப் 1 எப்படின்னா, நீ பக்கெட்ல தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடி பக்கெட்டை க்ளீன் பண்ணணும். ரைட் மைண்ட் செட் அண்ட் ரைட் பட்ஜெட்டிங் இருந்தால் தான் அதுக்கப்புறம் தண்ணி ஃபில் பண்ணால் அது க்ரோ ஆகும். ஸோ அதனால இந்த ஸ்டெப் நீ தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கெட்டை க்ளீன் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ ஸ்டெப் 1னா மைண்ட் செட். நீ யோசிக்கணும், நீ பிலீவ் பண்ணணும் நீங்க ரிச் ஆகலான்னு. பட்ஜெட்டிங்ல நீங்க உன்னோட எக்ஸ்பென்சஸ் சேவிங்ஸ் ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் சேவிங்ஸ் மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஸோ அதுதான் அந்த கிளீனிங் த பக்கெட். அடுத்தது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 எமர்ஜென்சி ஃபண்ட். அட்லீஸ்ட் 1 month ஆஃப் தி சேவிங்ஸை நீ எமர்ஜென்சி ஃபண்டில் போடணும். அது எதுக்குன்னா, உனக்கு திடீர்னு உன்னோட பைக் பிரேக் டவுன் ஆகலாம், இல்லை கார் பிரேக் டவுன் ஆகலாம், இல்லை உனக்கு திடீர்னு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரலாம். நீ ஒரு சேலரி டு சேலரி லீவ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா உனக்கு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ திடீர்னு செலவு வந்துட்டா நான் என்ன பண்ணுறது, காசுக்கு என்ன பண்ணுறது, இல்லை டெட்டு வாங்கணுமா, யார்கிட்ட கேட்குறது, உனக்கு ஒன்றுமே புரியாது.
ஸோ அந்த ஆங்ஸைட்டியை குறைக்கிறதுக்கு வந்து ஒரு 1 month ஆஃப் எக்ஸ்பென்சஸ் நீ எமர்ஜென்சி ஃபண்டில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். திடீர்னு உனக்கு செலவு வந்ததுன்னா செலவு பண்ணுறதுக்காக. ஓகே, அது டென்ஷன் எல்லாம் போயிடும்ல, ஸோ அது அந்த ஸ்ட்ரெஸ் போகும். ஸோ அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இது எப்படின்னா, அனாலஜியில் நீ ஒரு பெரிய பக்கெட்டில் தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு திடீர்னு தாகமாக இருந்ததுன்னா ஒரு கப்பில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி, அட்லீஸ்ட் ஒரு எமர்ஜென்சிக்கு கொஞ்சமாவது உனக்கு ஒரு தண்ணி இருக்குல்ல. சுத்தமாக தண்ணி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ இது ஒரு கப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான் 1 month ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்ட். அடுத்தது வந்து ஸ்டெப் 3. ஃபர்ஸ்ட், உன்னோட ஹோம் மார்கேஜ் தவிர மற்ற எல்லா டெட்டையும் பே ஆஃப் பண்ணிடணும். டெட் வந்து உன்னை பொறுத்த வரைக்கும் எதனால வந்து டெட்டை பே ஆஃப் பண்ணணும் சீக்கிரம்? From what I know, debt, ஒரு லோன் வாங்கி வச்சுனா அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ நீ 100 கொடுத்தானா அவங்க 100 கொடுத்தானா உனக்கு நீங்க 120 கொடுக்கணும். ஸோ அந்த காசு என்ன, அந்த எக்ஸ்ட்ரா 20 வேஸ்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் பே ஆஃப் பண்ணனா அது காசு சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். ஸோ உனக்கு ஒரு வேளை கிரெடிட் கார்டு பில், பர்சனல் லோன், இல்லை என்ன டைப் ஆஃப் லோன். நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போனப்போ எனக்கு ஸ்டூடெண்ட் லோன் இருந்தது, கிரெடிட் கார்ட்ஸ் இருந்தது. அது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு சீக்கிரம் பே ஆஃப் பண்ணணும். அப்போ தான் வந்து உனக்கு தேவையில்லாத செலவுகள் எல்லாம் நீ கம்மி பண்ண முடியும். நீ சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெட் இருந்ததுன்னா, அது ஒரு தண்ணி பக்கெட்டில் நீ தண்ணி ஃபில் பண்ணும்போது அதில் லீக் இருந்ததுன்னா தண்ணி ஃபில் ஆகிட்டே இருந்தால் எப்படி பக்கெட் ஃபில் பண்ண முடியும்? அதனால் இந்த ஸ்டெப் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ்வலாக இந்த ஸ்டெப் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி டெட், ஒரு 12 to 24 months ஆகும். பட் யூ ஹாவ் டு பே இட் ஆஃப், பிகாஸ் இதை பண்ணாமல் பண்ணனா யூ ஒன்ட் பி ஏபிள் டு க்ரோ யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ யூ ஹாவ் டு க்ளோஸ் ஆல் யுவர் லீக்ஸ் இன் யுவர் பக்கெட். ஸோ இது எப்படி பண்ணணும்னா, இப்போ உனக்கு ஒரு 3-4 டெட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸ்டூடெண்ட் லோன், கிரெடிட் கார்டு, எந்த லோன் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதை யூ ஹாவ் டு பே இட் ஆஃப் ஃபர்ஸ்ட். அண்ட் தென் ஒன்னொன்னா ரேங்க் பண்ணி எல்லாத்தையும் பே பண்ணி அப்போதான் வந்து நம்ம ஸ்டெப் 3 கம்ப்ளீட் பண்ணலாம். ஆமா, because higher interest rate is more காசு வேஸ்ட் ஆகும்ல. ஸோ அது ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஸோ ஸ்டெப் 3னா அந்த டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றது, அந்த லீக்ஸ் எல்லாம் பேட்ச் பண்றது. ஸோ அது பண்ணானா உனக்கு காசு சேவ் ஆகும். நீங்க அப்போதான் வச்சா நீங்க சக்சஸ்ஃபுல்லா கண்டினியூ பண்ணலாம். ஆமா. அடுத்தது வந்து ஸ்டெப் 4, எமர்ஜென்சி ஃபண்ட். இது ஸ்டெப் 2 மாதிரி தான். பட் 1 month எமர்ஜென்சி ஃபண்டுக்கு பதிலாக 3 to 6 months. இப்போ திடீர்னு நமக்கு லைஃப் ஈவெண்ட்ஸ் வரலாம், திடீர்னு நமக்கு வேலை போயிடலாம், இல்லை நீ ஏதாவது இதுக்காக உன்னோட கெரியர் பிரேக் எடுக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒரு 3 to 6 months இருந்ததுன்னா உனக்கு ஒரு ஃபினான்ஷியல் டென்ஷன் இல்லாமல் இன்னுமே யூ வில் ஃபீல் பெட்டர், ரிலாக்ஸ். லைஃப்பில் வந்து சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு டேக் ரிஸ்க். அது ரிஸ்க் எடுத்தால் தான் ரிவார்ட் கிடைக்கும். பட் வந்து உனக்கு அந்த பஃபர் இல்லைன்னா யூ வில் நெவர் டேக் ரிஸ்க். ஸோ அதனால 3 to 6 months ஆஃப் எக்ஸ்பென்சஸை சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த 20% சேவிங்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமைஸ் பண்ணி ஒரு 3 to 6 months ஆஃப் எக்ஸ்பென்சஸை எமர்ஜென்சி ஃபண்டில் சேவ் பண்ணணும். இதுதான் வந்து ஸ்டெப் 4. இது வந்து அனாலஜியில் என்னவா இருக்கும்? ஸோ முன்னாடி ஒரு கப்ல இருந்தது அந்த 1 month. ஸோ அது இன்னும் பெருசா ஆகுனா ஒரு மாதிரி தண்ணி பாட்டில் மாதிரி இருக்கும்ல, அது பக்கெட்ல தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடி மேபி இட்ஸ் அ குட் அனாலஜி. ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டா திடீர்னு உனக்கு எங்கேயாவது போகும்போது தாகத்துக்கு யூஸாக இருக்கும். ஸோ அதான் வந்து ஸ்டெப் 4. அடுத்தது வந்து ஸ்டெப் 5. ஸ்டெப் 5ல இது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டெப்ஸ். பிகாஸ் நீ உன்னோட டெட் அடைச்சிட்ட, யூ ஹாவ் சேவிங்ஸ், நவ் யூ ஆர் ரெடி டு இன்வெஸ்ட். ஸோ உன்னோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுற. இப்போ தான் வந்து யூ ஆர் ஸ்டார்டிங் டு ஃபில் தி வாட்டர் இன் யுவர் பக்கெட். அப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 கிரிட்டிக்கல் ஒன்ஸ். உன்னோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணனா நீ எவ்வளோ தண்ணி ஃபில் பண்ணுறியோ அது இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 20% வந்து நீ சேவ் பண்ணுவ. ஸோ தட்ஸ் ஒன். அடுத்தது வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோன்றது ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கோல்டு இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, ஸ்டாக்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட். ஆனால் ரொம்ப வி டோன்ட் நீட் டு ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் ஆன் பேக் டு இன்வெஸ்ட். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் நீ ஒரு ஏதாவது ஒன்று உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில்
you have to start investing 20% of your salary every month. நீ சேவிங்ஸ் பண்ணால் மட்டும் பத்தாது. You have to put it in a place where it will grow. அது எப்படின்னா, நீ இப்போ ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிக்கிற, ஆனால் நீ ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் நீ அந்த பக்கெட் எடுத்துன்னு போய் நிறைய மழை பெய்கிற இடத்துல வச்சேன்னு வச்சுக்கோங்க, நீ ஃபில் பண்ணுறது கொஞ்சம், மழை நிறைய பெஞ்சு பக்கெட் சீக்கிரம் தண்ணி ஃபில் ஆகும்ல. அதே மாதிரி உன்னோட பணம் நிறைய க்ரோ ஆகும். அந்த க்ரோ ஆகிறதுக்கு you have to invest in a place where it's going to grow more. அதுதான் வந்து எந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் உனக்கு நிறைய க்ரோத் கொடுக்குன்னு பார்த்து அதை இன்வெஸ்ட் பண்ணும். ஆல்சோ விச் ஒன் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித். உனக்கு ரியல் எஸ்டேட் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரியல் எஸ்டேட், உனக்கு ஸ்டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா உனக்கு எது பிடிக்குமோ, எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ பண்ண. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நீ சேலரி வாங்கின உடனே செலவெல்லாம் போக மீதி இருக்கிறத இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த மந்த் சேலரி வந்த உடனே டைரக்டா 20% எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு மீதி உள்ள காசை தான் நீ எசென்ஷியலும் நைஸ் டு ஹேவ்ல எக்ஸ்பெண்ட் பண்ணும். இதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 5. ஓகே, நீங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல? நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஸ்டாக்ஸ், கொஞ்சம் ரியல் எஸ்டேட். என்னோட ஆரம்ப காலத்தில் நான் வந்து ஐ ஸ்டார்டட் வித் ரியல் எஸ்டேட். பட் வந்து நான் ரியல் எஸ்டேட் அவ்வளோவா ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ மோஸ்ட்லி ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்டாக்ஸ். ஓகே, ஸோ ஸ்டெப் 6 என்ன? ஸ்டெப் 6 வந்து எல்லாருமே ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம் எல்லாம் சேவ் பண்ணி அந்த காசு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வீடு வாங்க மாட்டாங்க. ஏன்னா குழந்தைங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் they want to live in a house. வீடு வாங்குறப்போ we usually have a loan for 20 years இல்லை 30 years. நீ ஏஜ் 25-30 ஒரு லோன் வாங்கினேன்னா அது முடிக்கிறதுக்கு ஏஜ் 60 ஆகிடும். ஸோ until then you are continuously paying interest rate. அதனால ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப் 3ல வந்து நம்ம ஹோம் லோன் தவிர மற்ற எல்லாத்தையும் பே பண்ணுவாங்க. இந்த ஸ்டெப் 6ல வந்து உன்னோட டேர்ம் 20 years 30 years இருந்ததுன்னா அதை வந்து குறைக்க பார்க்கணும். அதாவது யூ ஹேவ் டு பே சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் டுவர்ட்ஸ் தி லோன் எவ்ரி மந்த். அப்போ வந்து உன்னோட டேர்ம் வந்து 30 years பதிலாக 10 years ஆவோ இல்லை 15 years ஆவோ குறையும். ஸோ யூ வில் ஃபீல் லாட் மோர் பெட்டர். உனக்கு வந்து உனக்கு எந்த லோனும் இல்லைன்னா மென்டலி யூ வில் ஃபீல் பெட்டர் அண்ட் யூ வில் டேக் மோர் ரிஸ்க். நீ ரிஸ்க் எடுக்கும்போது யூ வில் ட்ரை டு go for a new job, you will try to open up உன்னோட new passion or உன்னோட secondary income. So இது வந்து you know it's good to pay off early. So திடீர்னு உனக்கு நல்ல இன்கம் வருது, உனக்கு சீக்கிரம் financially independent ஆகணும்னா paying off your home mortgage and not having any loan அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆமா, because அந்த டைம் ஸ்பேன் ஷார்ட் பண்ணால அந்த இன்வெஸ்ட்மென்ட் லைக் அந்த இன்வெஸ்ட்மென்ட் இல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் கம்மி, லைக் எவ்வளோ கொடுக்கணும் அது கம்மி ஆயிடும் அந்த இயர்ஸ்ல. அடுத்தது வந்து ஸ்டெப் 7. ஸ்டெப் 7 வந்து வாட்ச் யுவர் வெல்த் டு க்ரோ அண்ட் தென் என்ஜாய். இப்போ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் தான் வந்து நீ இன்வெஸ்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மியாக க்ரோ ஆகிற மாதிரி இருக்கும். காம்பவுண்டிங் அந்த க்ரோத் வந்து இட்ஸ் லைக் அ மேஜிக். நீ ஃபர்ஸ்ட் 5 years பார்த்தா ஓகே கொஞ்சம், அதுக்கப்புறம் உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வில் ஸ்டார்ட் டபுளிங் எவ்ரி 6 years 7 years. நீ அதை க்ரோ பண்ணி ஒரு 40-45 வரப்போ நீ இதை 20 yearsலேருந்து பண்ணேன்னா உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வெல்த் would have grown significantly by the time you are 45. பிகாஸ் நீ நல்ல ப்ராப்பரான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுற, யூ ஆர் கன்சிஸ்டன்ட்லி சேவிங் எவ்ரி மந்த் 20%. அப்போ வந்து யூ கேன் ஹாவ் மோர் ஃபன். நீ வந்து உன்னோட பேஷன் என்ன, ஹாபி என்ன, எது வேணும்னாலும் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மோர் என்ஜாய் பண்ணலாம். நீ வேர்ல்டை ட்ராவல் பண்ணணும்னா நிறைய ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா உன்னோட யுவர் நெட்ஒர்த் would have grown significantly இயர் ஆக ஆக. ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் காம்பவுண்டிங்னால இட் வில் க்ரோ அ லாட். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் யூ கேன் பிகம் வெல்த்தி, யூ கேன் பிகம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் நான் நினைக்கிறேன். Okay, so step 1 is like have fun in your wealth, அது மாதிரி like enjoy your hard work. So analogy summary பண்றீங்களா? Like so analogy நம்ம வந்து we are trying to fill the water in lot of buckets. Step 1 வந்து mindset, cleaning your bucket. Step 2 வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கப்பில் தண்ணி பிடிக்கிறது, அதான் 1 month of emergency fund. Step 3 வந்து paying off all your debt. நீ அந்த பக்கெட்டில் உள்ள தண்ணி எல்லாம் லீக் எல்லாம் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுற. ஸ்டெப் 4 வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் 3 to 6 months
அது வந்து நீ சொன்ன மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணுறது. ஸ்டெப் 5 வந்து யூஆர் ஸ்டார்டிங் டு போர் வாட்டர் இன் தி பக்கெட். அப்போ தான் பக்கெட்டில் தண்ணி ஃபில் ஆகும். ஸோ யூஆர் ஸ்டார்டிங் டு இன்வெஸ்ட் 20% ஆஃப் யுவர் சேவிங்ஸை வந்து உனக்கு பிடிச்ச இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸ்டெப் 6 வந்து பேயிங் ஆஃப் யுவர் ஹோம் மார்கேஜ் சூனர். அது வந்து உன்னோட பக்கெட்டில் வந்து நீ எக்ஸ்ட்ரா சீலன் போட்டு சின்ன சின்ன லீக்கையும் ஃபுல் ஆஃப் யூஆர் க்ளோசிங் இட் ஆஃப். அதான் ஸ்டெப் 6. Step 7 வந்து you're filling more and more buckets of water and you're really growing rich and then you're enjoying your life. Okay, that all sounds great. Nah, I'll keep it in mind. Thanks for helping me learn about this. ஆமாம், இதை கேட்டால் மட்டும் பார்த்தாது, நீ உன்னோட லைஃப்பில் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். Okay.